ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா ஹோம் டவுனில் என் ஹஸ்பண்டோட வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறீங்க. இதை ஓப்பன் பண்ணால் வெளியுள்ள இன்டீரியர் இப்படி தான் இருக்கும். உள்ளாக்க ஓப்பன் பண்ணி கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போனோன்னா இந்த சைடு மோட்ரு, செருப்பு தூக்கிட்டு போகிறது, அப்பப்போ யூஸ் பண்ணுற பொருள், அத்தியாவசிய பொருளை எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கன்ட்டு இது வந்து மிஷின் போட்டு தச்சிட்ருக்காங்க எங்கள் அக்கா. தச்சிட்ருக்காங்க. இது மயில் டிசைன். இது கலராக நல்லா போட்டு இது என் மக ஹாய் சொல்கிறா. இது வந்து லெட்டின், இது வந்து பாத்ரூம், குளிப்பு ரூம், சோப்போட எல்லாத்துக்கும் இந்த தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கங்கிட்டு இதுதான் வராண்டா. இதில் நாங்கள் கண்ணாடி மிரர் வச்சு மேக்கப் திங்ஸ்லாம் வச்சுருக்கு. அதுக்கன்ட்டு உள்ளாக போனால் இது வந்து பெட்ரூம். வராண்டா பார்த்து முடித்தோடனே உள்ளாக்க வந்தீங்கன்னா பெட்ரூமில் ஒரு கட்டில் போட்டிருக்கு. இந்த சைடெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணுற ரெகுலர் யூஸ்க்காண்டி துணி மடித்து வச்சுருக்கோம். அதுக்காண்டி இங்கிட்டு வந்த சைடு ஒரு டிவி, ஒரு செல்ஃபில் மேக்கப் திங்ஸு, தேவையான அப்பப்போ எடுத்துகிட்டு போகிறது திங்ஸ் வச்சுருக்கோம். அதுக்காண்டி இது வந்து செல்ஃபு பாத்திரம் வைக்கிறதுக்கு. ஆனால் இதில் ஒரு பூஜை ரூம் இல்லாதனால ஒரு செல்ஃபில் சாமி வச்சு பூஜை ரூம் வச்சுருக்கோம். இது ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதுக்காண்டி இது மீஷோவில் ஆர்டர் பண்ணி வச்சுருக்க டப்பாலாம், கலர் பொடி, மசால் பொடி போட்டு வைக்க டப்பா. கிச்சனில் வந்து ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்கும். இந்த சைடு சிங்க்கு, இது அடுப்புக்கு கீழே, இந்த செலாப்புக்கு கீழே தண்ணி, கேஸு, பாத்திரம் கழுவி வச்சுருக்கேன். இதுக்கன்ட்டு தட்டு, கீழே கிளாஸு எல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடிக்கிற ரேக் வந்து மாட்டியிருக்கு. இது எங்கள் அக்கா பொண்ணு வரைஞ்சிருக்க. இது கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக வரைஞ்சிருக்கா. அதுக்கன்ட்டு இது ஒரு ஏஐ ஃபோட்டோ வந்து விநாயகர் ஃபோட்டோ அது ஒட்டியிருக்கு. அதுக்கன்ட்டு இது வந்து என் கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு கொடுத்தது என் ஃப்ரெண்டு. இது முருகர். அதுக்கன்ட்டு இதை சுற்றி பார்த்தோன்னா இதுதான் பெட்ரூமில் ஒரு இது மட்டும் டிவி போட்டு கட்டில் மட்டும் இருக்குது. அதுக்கன்ட்டு இது வராண்டா. அதுலேயே தையல் மிஷின் போட்டு தச்சிட்ருக்காங்க. அதுக்கன்ட்டு மோட்ரு போட்டு தண்ணி மேலே அப்படியே வீட்டை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த சைடு வந்தால் இதான் படிக்கட்டு. இந்த படிக்கட்டில் மேலே ஏறினா மெத்து. இந்த படிக்கட்டு ஃபுல்லாக மேலே ஏறி வந்து மெத்தில் வந்து 2-3 பூக்கன்று, ஒரு மல்லிகைப்பூ கன்று, ரோசாப்பூ கன்று, முல்லைப்பூ கன்று வச்சுருக்கோம். இது சிண்டாக்ஸு, தண்ணி ஏற்றுறதுக்கு மோட்ரு போட்டு. அதுக்கன்ட்டு எங்கள் வீட்டிலேருந்து அவுட்டோர் டூர் பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஹோம் டவுன்னால் இயற்கையாக மழை, மேகம் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும்.